ஹாய் நண்பா, திஸ் இஸ் இனி கமெண்ட்ரி. இந்த வீடியோவில் ஒரு செம்மையான மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த மூவியோட கதை பற்றி சொல்லணும்னா, படத்தோட ஹீரோ ஒரு எல்லையே இல்லாத ரூமுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாரு. அந்த ரூம் போக போயிட்டு இருக்கு. அந்த ரூம்ல இருந்து கடைசி அவர் தப்பிச்சு வந்தாரா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய கதை தான் இப்போ 2026 ரிலீஸ் ஆன பேக் ரூம்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனலோட சோஷியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே யாரோ ஒரு கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அவர் ரெக்கார்ட் பண்ற இடம் ஃபுல்லாமே ஒவ்வொரு ரூம் முடிய இன்னொரு ரூம் வந்துட்டே இருக்கு. அந்த இடம் ஃபுல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கு. அந்த இடத்த பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு ஏதோ ஒன்று பார்த்து பயப்படுறாரு. அப்படி அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அவரோட டீமை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா இந்த இடத்துல என்ன தவிர வேற ஏதோ ஒன்று இருக்கு, யாராச்சும் இருந்தா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த ரூமுக்குள்ள ஒரு பறவை விழுது. அவர் அந்த பறவை பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த பறவைக்கு உயிர் வருது. அந்த இடத்துல இருந்து அந்த பறவை பறந்து போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி இவருமே போறாரு. அவர் அந்த பறவையை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு நிழல் மாதிரியான உருவம் அசையாமல் நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து அடிச்சுட்டு அங்கிருந்து இன்னொரு ரூம், அதுக்கு அடுத்தது இன்னொரு ரூம் அப்படின்னு போயிட்டே இருக்காரு. ரூம் முடியாம வந்துட்டே இருக்கு. கடைசி ஒரு ரூம்குள்ள வந்து சேர்றாரு. அந்த ரூமோட கதவை பூட்டிட்டு இருக்கு. அந்த இடத்துல அவரை ஃபாலோ பண்ணிட்டு அந்த நிழல் மாதிரியான உருவம் அவருக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்து பயத்தில் அந்த கேமரா வகையில போட்டுறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. அவர் கத்துற சத்தம் மட்டும் கேட்குது. கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தமுமே இல்லை. இப்போ நம்ம பார்த்தது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ரெக்கார்ட் பண்ண வீடியோ. அதை கொஞ்சம் பேர் உட்காந்து பயத்தோடவே பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே சின்ன கட் பண்ண ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களோட பேர் மேரி. இவங்க ஒரு ப்ரொஃபஷனல் தெரபிஸ்ட். அவங்க பழைய வீட்டை பார்க்க வந்திருக்காங்க. அந்த வீட்டை இடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கீழே கான்கிரீட்ல மேரி அவங்களோட அம்மாவோட சேர்ந்து கையச்சு வச்சு அடையாளம் அந்த இடத்துல அப்படியே இருக்கு. அதை பார்த்து அவங்களோட அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு கேரக்டரை காட்டுறாங்க. இவரோட பேர் கிளார்க் ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சிருக்காரு. இப்போ ஒரு தெரபிஸ்ட்டை பார்க்க வந்திருக்காரு. அந்த தெரபிஸ்ட் வேற யாரும் இல்லை, மேரி தான். கிளார்க்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் சண்டை போல. அதை பத்தி தான் தெரபிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ண வந்திருக்காரு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள சண்டையில் வரது தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி மேரி சொல்ல, நான் லாஸ்ட் நைட் வேலை முடிச்சு வரதுக்கு லேட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குடிச்சிட்டு வேற வந்தேன். அப்போ என்னோட கையில இருந்த கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அப்போ ஸ்டார்ட் ஆன சண்டை தான் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட ப்ராப்ளமை சொல்ல, அதை கேட்ட மாரி இப்போ என்ன நீங்கள் உங்களோட ஒய்ஃபை நினச்சிக்கோங்க, நீங்கள் குடிச்சிட்டு வந்த தப்பு அப்படிங்கிறத நினச்சி மனசார என்கிட்ட சோறு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் என்ன தப்பு பண்ண சோறு சொல்கிறதுக்கு சண்டை ஆரம்பிச்சதாவது தான் இந்த சின்ன விஷயத்தெல்லாம் வச்சு பெரிய ப்ராப்ளம் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அவரை நியாயப்படுத்தியும் ஒய்ஃபை பிளேம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எனக்கு ஆர்கிடெக்சர் ஆகணும் அப்படிங்கிறத ஆசை. என் ஒய்ஃப் லோயருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா. அவளுக்காக தான் ரிஸ்க் எடுக்காம ஃபர்னிச்சர் ஷாப் ஓப்பன் பண்ண அப்படிங்கிற மாதிரி ரொம்ப விரக்தியில் பேசிட்டு இருக்காரு. அங்கே டாக்டர் கிட்ட கன்சல்ட்லாம் பண்ணிட்டு ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ஆடெல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்டான எலக்ட்ரிஷியன் ஒருத்தர் அவரோட கடைக்கு கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா வீட்டில் ஒய்ஃபோட சண்டையில் இனிமே இந்த கடையில தான் தங்கி ஆகணும். அவரால் அவரோட கடையில பேஸ்மெண்ட்ல தங்கிக்க முடியும். ஆனா அந்த பேஸ்மெண்ட்ல எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கு போல. அங்க இருக்க லைட்ஸ் எல்லாமே ஃபிளிக்கர் ஆகிட்டே இருக்கும். அவருமே வந்து ஃபீஸ் பாக்ஸை செக் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள இருக்க பாதி சுவிட்ச் நல்லா இருக்கு, ஆனா மற்ற சுவிட்ச் எல்லாம் தலைகீழ மாறி இருக்கு. அந்த ஃபீஸ் பாக்ஸ்ல இருந்து எக்ஸ்ட்ராவா நிறையவே கனெக்ஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. அது இந்த கடையோட கனெக்ஷன்ஸ் இல்ல, வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அந்த ஃபீஸ் பாக்ஸை செக் பண்ண முடியாது. அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும்னா டைம் போயிட்டே இருக்கும். ஸோ அதை விட்டுட்டு மற்ற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே பார்த்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு நைட் கிளார்க் அவரோட கடையோட பேஸ்மெண்ட்ல தங்குறாரு. டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ திடீர்னு அந்த டிவி மட்டும் ஃபீஸ் போகுது. என்னாச்சுன்னு வெளியே வந்து பார்த்தா திரும்பவும் அங்கே இருக்கிற லைட்ஸ் எல்லாமே பழையபடியே ஃபிளிக்கர் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து அவரோட கார் எடுத்துட்டு வெளியில சும்மா அவுட்டிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு போறாரு. அவரை போற வழியில தான் அவரோட வீட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியில நின்று பாக்குறாரு. இப்ப கூட நினைச்சிருந்தா போய் ஒய்ஃப் கிட்ட சோறு சொல்லிட்டு சண்டை எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம். ஆனா ஈகோ யாரை விட்டுச்சு, வீட்டுக்குள்ள போகாம அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு நாட்டு வெளியில முடிச்சுட்டு பேஸ்மெண்ட்ல தங்குறாரு. இப்போ டிவி பார்த்து இருக்கிறப்போ திடீர்னு டிவில அவர் பார்த்துருக்க ஷோ எல்லாம் விட்டுட்டு வேற ஒரு ரூம் தெரியுது. அந்த ரூம்ல ஏதோ ஒன்று நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அது என்னத்துன்னு பார்த்துட்டு இருக்கிறப்போ திரும்பவும் அந்த டிவி ஆஃப் ஆகுது. ஆல்ரெடி கஷ்டப்படுத்த அந்த டிவியை சரி பண்ணிருப்பாரு. இருந்தாலும் திரும்பவுமே அந்த டிவி ஆஃப் ஆன கோவத்துல அங்க இருக்க ஃபீஸ் பாக்ஸ்ல போய் எல்லா சுவிட்சையுமே ஆன் ஆஃப் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பண்ண வேலையால் அங்க இருக்க எல்லா எலக்ட்ரிசிட்டியுமே கட் ஆகுது. கிளார்க் ஆல்ரெடி செம்ம கோவத்தில் இருக்காரு. இதுவும் இன்னும் கோவப்படுது. நாளைக்கு அந்த எலக்ட்ரிஷியன் வரட்டும், இன்னும் வச்சு சேருன்னு மனசுக்குள்ள எலக்ட்ரிஷியனை திட்டிக்கிட்டு அந்த இடத்துல ரூமுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்க சவுத்துல ஒரு கேப்பை கண்டுபிடிக்கிறாரு. அந்த கேப்ல இருந்து லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வெளியில தெரியுது. ஏதாச்சும் சத்தம் கேட்குதா அப்படின்னு அந்த சவுத்துல காந்த வச்சு பார்த்தா அந்த சவர் போர்ட்டல் மாறி அவர் அங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு தள்ளுது. அந்த இடம் பாக்குறதுக்கு அவர் டிவியில பார்த்து அதே ரூம் மாதிரி இருக்கு. அவர் அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க சுற்றி மதி பார்த்துட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு நடுவில் நிறையவே ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. எந்த இடத்துல தான் பேக் ரூம்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ தூரம் அந்த இடத்துக்கு போகிறோமோ அவ்வளோ தூரம் அது போயிட்டே இருக்கும். ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போனால் அடுத்த ரூம் வரும். அதுல இருந்து இன்னொரு ரூம் போனால் அடுத்த ரூம் வரும். அப்படின்னு ஒவ்வொரு ரூமா வந்துட்டே இருக்கும். அதுக்கு முடிவே இல்லை. ஸ்டார்டிங்ல ஒரு வீடியோ பார்த்தோம்ல, அந்த வீடியோவை இதே இடத்துல இருந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பேக் ரூமோட முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, அதுக்குள்ள யாராச்சும் மாட்டிட்டாங்கன்னா அவங்களோட மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும். நம்ம மறக்கணும்னு சில விஷயத்தெல்லாம் வச்சிருப்போம்ல, அது எல்லாத்தையுமே வச்சு நமக்கு ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணும். இப்போ அந்த இடம் கிளார்க்கோட மெமரிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த இடத்த ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் மாதிரி மாத்திருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, இவர் வந்த உடனே அந்த இடத்துல ஃபர்னிச்சர்ஸ் இருந்தது. அப்பத்துல இருந்து கிளார்க்கோட மெமரிஸ் பேக் ரூம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. கிளார்க் அந்த இடம் ஃபுல்லாமே வியப்போடவே பார்த்துட்டு இருக்காரு. கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. எலவோ ஸ்டோன்ல இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் வருது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிட்டு போனா அங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்கு. அதுல இருந்து அந்த சத்தம் வந்துட்டு இருக்கு. அந்த போர்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரூம் இருக்கு. அது உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்த்தா கிளார்க் டிவி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு ஃபுட்டேஜ் வந்துச்சு இல்ல,
அது இந்த கேமராவில் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதில் ஒரு உருவம் தெரிஞ்சிச்சுல, அது இந்த போர்ட் தான் போல. அந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போர்டில் இருந்து அந்த டோர் உள்ள ஒரு ஒயர் கனெக்ஷன் போயிட்டு இருக்கு. கிளார்க் அதை ஓப்பன் பண்ணல அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் அவரால் அதை ஓப்பன் பண்ணவே முடியல, அவ்வளோ டைட்டாக இருக்கு. அந்த இடத்துல ஒரு வெண்ட் மாதிரி இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு பேக் இருக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள நிறையவே வீடியோ டேப்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த கேமரா டேப்ஸ் கூடவே ஒரு ஐடி கார்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் சீனில் வீடியோ பார்த்தோம்ல, அது இவர் இடத்துல தான் போல. அந்த வெண்ட் வழியை பார்த்தா இருக்கு இன்னொரு ரூம் இருக்கு. வெண்ட் உள்ளாவே அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தா அங்கே இருக்க ஃப்ளோரில் செருப்பெல்லாம் இருக்கு. ஆனால் அந்த செருப்பெல்லாம் ஃப்ளோர் உள்ள மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஒரு சேருமே இருக்கு. அதை பார்க்கறதுக்கு ஒரு த்ரோன் மாதிரி இருக்கு. அப்போ அந்த இடத்துல யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது. வரவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அதை பார்க்கறதுக்கு மனுஷன் மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்து அடிச்சுக்கிட்டு அவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுறாரு. அவர் வந்த செவர் வழியாவே வெளியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அவரால் அந்த இடத்துல இருந்து போகவே முடியல. இனிமே அந்த இடத்த விட்டு வெளியில போக முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே பயத்தில் நடுங்கி விடவிடத்தை போயிடுறாரு. கொஞ்சம் ஒவ்வொரு செவரை பார்த்து போறப்போ ஒரு வழியா அங்கிருந்து வெளியில போறதுக்கான எக்ஸிட்டையும் கண்டுபிடிக்கிறாரு. எப்படியா அந்த இடத்துல இருந்து ரியல் வேர்ல்டுக்கு வந்துடுறாரு. வாரப்போ அவர் கையில ஒரு ஸ்டூலையும் எடுத்துட்டு வர்றாரு. அவர் ஸ்டூல் எடுத்து வந்தது அவர் ஒரு உருவத்தை பார்த்தாருல, அந்த உருவம் அவர்கிட்ட வந்தாலுமே அதை அடிச்சு கொண்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அங்கிருந்து இன்னொருத்தர் காமிக்கிறாங்க. இவரோட பேர் ஃபில். இவர் ஒரு டாக்டர். இவர் அசிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கம்பெனியில் தான் ஸ்டார்டிங்கில் பார்த்த வீடியோ எடுத்து இவர் வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஐடி கார்டில் இவரோட பேர் போட்டிருக்கோம். இவர் ஒரு கேமரா ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்காரு. அந்த வீடியோவில் கிளார்க் அந்த ரூமுக்குள்ள வந்த ஃபுட்டேஜ் தான் அது. அதுக்குள்ளே இருக்க கேமராவோட ஆக்சஸ் இவர்கிட்ட தான் இருக்கு போல. அப்போ இந்த அசிங் கம்பெனி தான் இந்த பேக் ரூமை வச்சு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அடுத்த சீனில் கிளார்க் நேராக மேரியை பார்க்க போறாரு. அவகிட்ட போய் அந்த பேக் ரூமை பற்றியும் அதுக்குள்ளே நடந்த எல்லாத்தையும் பற்றி சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்து எல்லாத்தையுமே வரைஞ்சு காட்டிருக்காரு. ஆனால் மேரி அதை நம்புற மாதிரியே தெரியல. கிளார்க்குக்கு புரியுது அவங்க நம்பலன்னு. மேலே அதை பற்றி சொல்றாரு. ஆனால் எவ்வளோ சொன்னாலுமே மேரி நம்ப மாட்டாங்க. நீங்கள் எப்போ நான் நம்பல அப்படிங்கிறது தெரியுது, இருந்தாலும் நான் திரும்பவுமே அந்த ரூமில் போய் அதுக்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு வரேன், அப்போ நீங்கள் நம்புவீங்க. அப்படி நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அங்கேருந்து அவரோட கடையில் வேலை பார்க்குறவங்க கிட்ட போய் இன்னைக்கு நைட் நீங்கள் 2 பேரும் கடையில் தான் தங்கணும், உங்களுக்கு டபுள் சேலரி அப்படின்னு சொன்னதுமே அவங்களும் ஒதுக்குறாங்க. அன்னைக்கு நைட் 3 பேரும் அந்த பேஸ்மெண்ட்டில் மீட் பண்ணுறாங்க. கேமரா வச்சுருக்காங்கல்ல, அந்த பையனோட பேர் பாபி, மற்ற பொண்ணோட பேர் கேட். பாபி அந்த கேமராவில் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அதில் கிளார்க் அந்த பேக் ரூமை பற்றியும் அவர் பார்த்த எல்லாத்தையும் பற்றியும் சொல்கிறாரு. பாபியும் கேட்டும் கிளார்க் சொல்கிறது சுத்தமாகவே நம்பலை, ஏதோ போய் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் கிளார்க் அந்த பேக் ரூமுக்கு போகிற ஸ்பாட்டை மார்க் பண்ணி வச்சிருக்காரு. அது வழியாக அவர் அங்கிருந்து பேக் ரூமில் போனதுமே இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. கிளார்க் கூட பாபியும் கேட்டுமே அந்த ரூமில் வராங்க. இப்போ 3 பேர் அந்த பேக் ரூமில் வந்துடுறாங்க. இந்த இடத்துல இருக்க ஒரு டீட்டெயில் விடாமல் ரெக்கார்ட் பண்ணு அப்படின்னு கிளார்க் பாபி கிட்ட சொல்றாரு. அந்த இடத்துல இருக்க ஃப்ளோரில் லாண்ட்ரிக்கு துணி போகிற ஹால் மாதிரி அங்கே ஒரு பெரிய ஹால் இருக்கு. அந்த ஹாலில் பாபி அனுப்பி அங்கே இருக்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவனோட சேஃப்டிக்காக அங்கே இருக்க கட்டில ரோப்பை கட்டி அதோட அடுத்த வச்சு அவனோட இடுப்பில் கட்டுறாரு. அவனுமே பயத்தோட அந்த ரோப்பை பிடிச்சிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறான். அவன் கொஞ்சமாக பயத்தோட கீழே இறங்கி பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஒரே அழுக்கு துணியா இருக்கு. அந்த துணிகளுக்கு நடுவில் ஒரு மனுஷன் மாதிரியான உருவம் தூங்கிட்டு இருக்கு. நிலவனையா பாபி அதை கவனிக்கல. அந்த இடத்துல இன்னொரு ரூம் இருக்கு. அது உள்ள இருக்க லைட் எல்லாமே ஃபிளிக்கர் ஆகிட்டு இருக்கு. பாபியும் அந்த ரூமுக்குள்ளே போய் பார்க்குறான். அங்கே இருக்க ஏதோ ஒன்று பார்த்து பயந்து அடிச்சுட்டு திரும்பவுமே ஓடி வரான். அவன் என்ன பார்த்தாங்கிறது கேமராவில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டான். பாபி அந்த இடத்துல பயதர உச்சிக்க போயிடுறான். கிளார்க் அந்த ரோப் எடுத்து மேலே இழுக்க அவனுமே ரொம்ப வேகமாகவே மேலே ஏறிடுறான். இவன் மேலே வந்து அந்த ரூமுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு கத்திட்டே இருக்க. கீழே இருந்து அந்த ரோப்பை யாரோ இழுத்துட்டு இருக்காங்க. கிளார்க்கும் கேட்ட ஃபுல் ஃபோர்ஸோடவே பாபியை பிடிச்சி இழுக்கிறாங்க. இருந்தாலுமே அந்த சைட்ல இருந்து இழுக்கிறது ரொம்பவே பவராக இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து பாபி இழுத்தாலுமே அவங்களால முடியல. பாபி அதை உள்ள இழுத்துருது. அதை இழுத்த ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அந்த ரோப்பை அவங்க அந்த கட்டில தான் கட்டிருப்பாங்க. பாபியை பிடிச்சி இழுத்த ஃபோர்ஸ்ல அதை கட்டிலோட சேர்ந்து கிளார்க்கும் கேட்டுமே அந்த ஹோலில் விழுந்துறாங்க. கீழே ஃப்ளோர் ஃபுல்லாமே ரத்தமாவே இருக்கு. ஏதோ ஒன்று யாரை இழுத்துட்டு போன மாதிரி இருக்கு. அது பாபியோட ரத்தமா தான் இருக்கணும். கேட் பாபியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போறாங்க. கிளார்க் பாபியோட கேமரா எடுத்துட்டு அவர் இன்னொரு பக்கம் போறாரு. அங்க ரூம் இருக்கு. அந்த ரூமுக்கு நடுவில் கிறிஸ்மஸ் ட்ரீ லைட்ஸோட டெக்கரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுல கொடூரமான விஷயம் என்னன்னா அந்த ரூமுக்குள்ள ஒரு வீல் சேர் இருக்கு. அந்த வீல் சேர்ல ஒரு வயசானவர் இருக்காரு. அந்த இடத்துல இன்னொரு பொண்ணுமே இருக்கு. அந்த பொண்ணோட முகம் ஒரு மாதிரியா இருக்கு. வீடியோல பாக்குற எனக்கே பயமா இருக்கு. கிளார்க் அவங்கள பார்த்து அடுத்த செகண்ட் இருந்து பயந்தடிச்சு ஓடுறாரு. கிளார்க் அந்த இடத்துல இருந்து ஓடுறப்போ கேட்டோட வாய்ஸ் கேக்குது. ஆனா அந்த இடம் ஃபுல்லாம சுத்தி பார்த்தாலுமே கேட்ட காணல. அங்க இருக்க டேபிள்ல கேமரா வச்சுட்டு அந்த இடம் ஃபுல்லாம சுத்தி பாக்குறாரு. அப்போ கேட்டோட சத்தம் கேக்குது. அந்த சத்தம் எங்க இருந்து கேக்குதுன்னா அங்க இருக்க செவத்துக்கு அந்த சைட்ல இருந்து கேக்குது. நீ இப்போ எங்க இருக்குன்னு கிளார்க் கேட்க, நான் இருக்க இடத்துக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் வால் இருக்கு. அந்த கிளாஸ் வாலுக்கு பின்னாடி தான் நீங்க இருக்கீங்க. எப்படியாச்சும் அந்த கண்ணாடி உடைச்சு என்ன காப்பாத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டு சொல்றான். ஆனா கிளார்க்கோட கண்ணுக்கு அந்த இடத்துல கிளாஸ் டோர் தெரியல. 2 பேருமே ஒரே இடத்துல இருக்காங்க. ஆனால் பேக் ரூம் 2 பேரோட மெமரிஸை கலெக்ட் பண்ணி 2 விதமாக நடத்த கிரியேட் பண்ணிருக்கு. கேட்டால கிளார்க்கை பார்க்க முடியுது. ஆனால் கிளார்க்கால தான் கேட்ட பார்க்க முடியல. கிளார்க் டேபிள் வச்ச கேமராவை அங்கே யாரை தூக்குறாங்க. கிளார்க் யாருன்னு திரும்பி பார்க்குறாரு. அந்த இடத்துல சீனை கட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் மேரியோட ஒரு கனவு காமிக்கிறாங்க. அந்த கனவுல மேரியோட அம்மாவுக்கு ஏதோ ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அவங்களோட அந்த நோயோட உச்சக்கட்டம் அவங்களால வெளியே போகிறதுக்கு பயமா இருக்கும். அங்கே இருக்க கதவு ஜன்னல் எல்லாமே பேப்பரை வச்சு மறைச்சி எதுவுமே வெளியில தெரியாத அளவுக்கு வச்சிருக்காங்க. மேரியோட அம்மா மேரிக்கிட்ட நீ வெளியில போய் போயிடக்கூடாது, வெளியில இருக்க எல்லாருமே உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவாங்கன்னு பயந்து
பயம் காட்டி வளர்க்குறாங்க. சடனா மேரி கனவுல இருந்து முடிக்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃபோனுக்கு கிளார்க் அனுப்பின ஒரு வாய்ஸ் மெயில் கிடைக்குது. எனக்கு தேவையான அமைதி கிடைச்சிருச்சு, இனிமே உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த வாய்ஸ் மெயில் இருக்கு. அதை கேட்டதுமே இவன் பொன்னாடியோட சண்டை பிடிச்சிட்டு ஏதாவது தப்பா பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்துல மேரி கிளார்க்கோட ஃபர்னிச்சர் கடைக்கு வந்துட்டு இருக்காங்க. கிளார்க்கோட கடைக்கு வந்து அந்த பேஸ்மெண்ட்டுக்கு வராங்க. அங்க இருக்க சோத்துல பேக் ரூமுக்கு போறதுக்கான வழியை கிளார்க் வரைஞ்சிருப்பார்ல அதையுமே பாக்குறாங்க. ஒருவேளை கிளார்க் சொன்னது உண்மையா இருக்கும் அப்படின்னு அந்த சவுத்துக்குள்ள கை விட்டு பாக்குறாங்க. அப்படி கைவிட்டதுமே அவங்களோட கை அந்த சவுத்தோட அடுத்த சைடுக்கு போகுது. அதை பார்த்ததுமே மேரிக்கு ஒரே ஷாக். முதல்ல மேரி பயப்படுறாங்க, இருந்தாலும் அந்த சைட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த சவுத்துக்கு அடுத்த பக்கம் பேக் ரூமுக்குள்ள வராங்க. மேரி அந்த பேக் ரூமுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடம் மாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் அந்த இடத்த எல்லாமே பார்த்துட்டு கிளார்க் போன அதே சிசிடிவி கேமரா இருந்து அதே ரூமுக்கு வராங்க. போன தடவை கிளார்க் வந்தப்போ அந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு இருந்துச்சு இல்ல, இந்த டைம் அந்த இடத்துல எதுவுமே இல்லை. இந்த டைம் அந்த பேக் ரூம் வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு. அங்க இருக்க சவுத்துல ஃபுல்லாவுமே டிராயிங்ஸ் இருக்கு. அந்த டிராயிங்ல வரைஞ்சிருக்கிறது ஒரு பைரட் மாதிரி இருக்கு. அப்போ அந்த இடத்துல கிளார்க்க மேரி பாக்குறாங்க. இந்த இடத்துல என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேரி கேட்க கிளார்க் அந்த பேக் ரூமை பத்தி எல்லாத்தையுமே சொல்றாரு. கிளார்க் அந்த பேக் ரூமை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ அங்க இருக்க ஹால்ல இருந்து ஏதோ ஒன்று உருமுற மாதிரியான சத்தம் கேட்குது. கிளார்க் மேரி கிட்ட பின்னாடி போங்கன்னு சொல்லிட்டு கடைசியா மேரியோட கழுத்தை பிடிச்சிருக்கிறாரு. மேரி அந்த இடத்துல மயங்குறாங்க. மயக்கத்துல இருந்து கண்ண முடிச்சு பாக்குறாங்க. அந்த இடத்துல இருக்க எல்லாமே மேரியோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்களோட வீடு எப்படிலாம் இருந்துச்சோ அப்படிலாம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு டைனிங் டேபிள் இருக்கு. அங்க ஒரு வயசானவர் இருக்காரு. அந்த மூஞ்சி ஒரு மாதிரி இருக்க லேடியும் இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லாம அந்த வீல் சேர்ல இருக்கவர் இருக்காரு. அந்த இடத்துல கிளார்க்குமே வராரு. அந்த டைனிங் டேபிள் உட்காந்துருந்தாங்கல்ல அவங்க எல்லாருமே இந்த பேக் ரூம்ல மாட்டி செத்துவாங்க. ஆனா அந்த செத்துவங்களோட பேய உடல் இல்ல, அவங்கள மாதிரி அந்த பேக் ரூம் உருவாக்குன ஒரு உருவம். யாருக்குமே வலி உணர்வு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க வயசானவரோட கழுத்துல அந்த கத்தியை வச்சு குத்திடுறாரு. என்னதான் கத்தியால குத்தினாலுமே அவரோட உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வரல. அங்க இருக்க ஃப்ரிட்ஜை திறந்ததுமே அதுக்குள்ள கேட்டோட டெட் பாடி இருக்கு. அதான் ஹீரோவோட ஒரு பொண்ணு வந்திருப்பாங்கல்ல அந்த பொண்ணு. கிளார்க் மேரியை பார்த்துட்டு இனிமே இந்த பேக் ரூம்ல நீ தான் என்னோட ஒய்ஃப், நான் எப்பவுமே யாருக்கிட்டையுமே சாரி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கிளார்க் சொல்ல, உங்களுக்கே தெரியும் நீங்க பண்ணதில்ல அவங்களோட தப்பு தானே, ஆனால் இருந்தாலும் அந்த தப்புக்காக யார்கிட்டையும் நீங்கள் சாரி கேட்க மாட்டீங்க. அவ்வளோ வீக் உங்களோட தலைக்குள்ள இருக்கு. நீங்கள் பண்ணுற தப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலே மட்டும் போதும், நீங்கள் யார்கிட்டையும் சாரி கேட்க தேவையில்ல. ஆனால் நீங்கள் எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கடைசியில் தனிமாரமாக தணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேரி ரொம்ப ஹார்ஷாக பேச, நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மேரி ரொம்ப ஹார்ஷா பேச அதை கேட்டதுமே கிளார்க் வாயை மூடிட்டு இருக்காரு. அவரோட தப்பை ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலுமே இப்போ கிளார்க்கோட மனநிலை எப்படி இருக்குன்னா அவருக்கு இந்த பேக் ரூமை விட்டு வெளியில போறதுக்கு மனசு இல்லை. இப்போ அந்த இடம் ஃபுல்லாமே ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கிறதுக்கான இடம் மாதிரி ஆக்கிடுச்சு. மேரியோட கட்டளத்தையும் அவுத்து விட்டு மேரியை பேக் ரூம்ல இருந்து ரியாலிட்டிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க அந்த இடத்துல இந்த லேடி ஏதோ ஒன்று பார்த்து பயந்து அடிச்சுட்டு அங்கிருந்து ஓடுறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒன்று வருது. அதை பார்க்கறதுக்கு பைரட் மாதிரி இருக்கு. அந்த பேக் ரூம்ல யாரெல்லாம் வந்தாங்களோ அவங்க எல்லாரோடையுமே சின்ன வயசு ட்ராமாஸ் கவலை எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த பைரட் மாதிரியான உருவத்தை பேக் ரூம் கிரியேட் பண்ணிருக்கு. அந்த பாபியை கொண்டது கேட்ட கொண்டது எல்லாமே இதுதான். கிளார்க் அந்த பைரட்டுக்கு முன்னாடி போய் நின்று இனிமே இந்த இடத்துல நான் போகவே மாட்டேன், இவ்வளோ மட்டும் வெளியில விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல சடனா அது கிளார்க்கை தூக்கி உயிரோட போய் சாப்பிட ஆரம்பிக்குது. அதை பார்த்து பயந்தடிச்சிட்டு மேரி அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மேரி வராங்க, பைரட் விடாம அவளை துரத்த ஆரம்பிக்குது. ஃபர்னிச்சர் ஸ்டோர் மாதிரி இருக்க ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு அந்த பைரட்டு பின்னாடி ஓடி வருது. பைரட்டு மேரி அந்த இடத்துல சண்டை போடுறாங்க. அப்படி திடீர்னு அங்க இருக்க இடம் ஃபுல்லாமே மயக்க மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருக்கு. இந்த ட்ராப்பை வச்சு பேக் ரூம் இல்ல அந்த அசிங் கம்பெனி தான். அந்த மயக்க மருந்து பட்டதுமே பைரட்டுமே மயக்கமாக ஆரம்பிக்கிறான். அங்க இருக்க சவுத்துல ஒரு கேப் இருக்கு. எப்படியே மேரி தப்பிச்சு அந்த பைரட்டை விட்டுட்டு அந்த சவுத்தோட கேப் வழியா வெளியில வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு அசிங் கம்பெனிக்காரங்க ஆல்ரெடி ஆக்கள் அனுப்பியிருக்காங்க. அந்த இடத்துல மேரி மயங்கிறாங்க. மயக்கம் தெளிஞ்சு எழுப்பி பார்த்தா அவங்களோட லேப் மாதிரியான இடத்துல இருக்காங்க. மேரியோட மயக்கம் தெளிஞ்சதுமே எங்க கூட்டிட்டு போறாங்க. அவங்க கூட்டிட்டு போறப்பாங்க ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள பார்த்தா அந்த பைரட் இந்த அசிங் கம்பெனி எப்படியே பிடிச்சிருக்காங்க. மேரி அங்க இருக்க ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அதுக்குள்ள ஒரு டாக்டருமே இருக்காரு. அந்த பேக் ரூம் என்ன அது எப்படி உருவாச்சு அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பேக் ரூம்ங்கிறது ஒரு ஆக்சிடென்டா தான் உருவாச்சு. அதோட சயின்டிபிக் நேம் லிமினல் ஸ்பேஸ். ரொம்ப காலமாகவே அந்த பேக் ரூம் அப்படிங்கிறது ஒரு மித்தாவே பார்க்கப்பட்டிருக்கு. ஆனால் சயின்டிஸ்ட் மட்டும் நம்பிட்டு இருந்திருக்காங்க எப்படியாச்சும் அந்த பேக் ரூம்ல போய் அதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் ஒரு ரிசர்ச்சை பண்ணியிருப்பாங்க. அந்த ரிசர்ச்சோட விளைவாக தான் அந்த பேக் ரூமோட போர்ட்டல் உலகம் ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருக்கு. அதில் ஒன்று தான் கிளார்க்கோட பேஸ்மெண்ட்டில் ஓப்பன் ஆன போர்ட்டல். அதுலேருந்து நிறைய பேர் அந்த பேக் ரூமில் போய் மாட்டிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அந்த வீடியோவில் திடீர்னு அந்த ரூமில் ஒரு பறவை வந்து விழுந்துச்சு இல்லை, அந்த பறவையும் இதே மாதிரி ஒன்று போர்ட்டல் வழியாக தான் அந்த பேக் ரூமில் வந்துருக்கு. இப்போ இவரை பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த பேக் ரூமில் காட்டுறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு மேரி வந்துட்டு போனாங்கல்ல அவங்கள வச்சு அந்த பேக் ரூம் ஒரு உருவத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. அது உருவாக்குற எல்லா ரூமுமே வேடாக தான் இருக்குது. அந்த உருவத்தை சுற்றி மேரியோட மெமரிஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியிருக்கு. அதை வச்சு மேரி பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க பார்த்த படிச்ச எல்லாத்தையுமே மாஸ்டர் காப்பி மாதிரி அந்த இடத்துல பிளேஸ் பண்ணி வச்சிருக்கு. இப்போ அந்த பேக் ரூமில் நீங்கள் போயிட்டு வெளியில் வந்தோ இல்லை அந்த பேக் ரூமில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு உருவத்தை அந்த பேக் ரூம் கிரியேட் பண்ணும். அந்த உருவம் மட்டும் இல்லாமல் நீங்கள் தங்கியிருக்க வீடு, நீங்கள் படித்த ஸ்கூல் அப்படின்னு உங்களோட மைண்டில் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த பேக் ரூம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ரியல் லைஃப்லேயும் அந்த பேக் ரூமை பற்றி நிறையவே தியரிஸ் இருக்குது. நீங்கள் அந்த பேக் ரூமோட வெளியில் வரதுக்கான கேட்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெளியில் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் 100 வருஷம் நடந்தாலுமே அந்த பேக் ரூமில் தான் இருப்பீங்க, வெளியில் வரவே முடியாது. 100 வருஷம் தொடர்ந்து நடந்தாலும் அந்த இடம் போயிட்டு இருக்கும், புதுசாக கிரியேட் ஆகிட்டு இருக்கும். மேரிக்கிட்ட அந்த டாக்டர் பேசியிருக்கிற மாதிரியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. கிளார்க்கு என்னாச்சு, உண்மையாக செத்துட்டாரா, அவர் வெளியே வரவே இல்லையா அப்படிங்கிற நிறைய கேள்வி நமக்குள்ள இருக்கும். அதுக்கான பதில் எல்லாமே பேக் ரூம் செகண்ட் பார்ட் வந்தால் தான் தெரிய வரும். மூவி எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சா?
இந்த வீடியோ பிடிச்சது ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோஷியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ணலாம், இப்போவே ஃபாலோ பண்ணுங்கள். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, பார்க்கணும்னு நினச்சா செக் பண்ணி பாருங்கள். பிரேக்கிங் பேடோட நெக்ஸ்ட் எபிசோட் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வாரமே அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனிவே திஸ் இஸ் இனி கமெண்ட்ரி. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.